ஹலோ எவ்ரிவன். ஐ எம் மனிஷ் ஃப்ரம் விவின் ஃபோடெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம இப்போ யூஸ் பண்ணிருக்கிற சிஸ்டம் வந்து டேலியை சரண்டர் பண்ணிட்டு எப்படி இன்னொரு சிஸ்டம்ல நம்ம ரிலேட்டட் பண்ணுங்கிறது பார்க்க போறோம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ சிஸ்டம் நமக்கு ஏதோ ஒரு இஷ்யூவா இருக்கு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்றோங்கிற பட்சத்துல நமக்கு இன்னொரு சிஸ்டம் மூவ் ஆன் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும். இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்துட்டு போகணும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு விவின் ஃபோடெக் டேலி. நீங்க டேலி லைசன்ஸ் சரண்டர் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எடுக்கணும் அப்படின்னா, நீங்க டேலியோட டேட்டாவை நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட அபவுட் பேஜ், டேலியோட அபவுட் பேஜ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஆட் ஆன் நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அந்த ஆட் ஆன் ஃபைல்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கான்ஃபிகரேஷன் ஃபைலும் நீங்க எடுத்துட்டு போகணும். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம டேட்டாஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டேட்டாஸ் நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே சேவ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அபவுட் பேஜ்ல நீங்க என்னென்ன வெர்ஷன் யூஸ் பண்றீங்க, என்ன லைசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கான மெயில் ஐடி இதெல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம டேலியோட அபவுட் பேஜ்ல தான் இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எல்லாமே எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். இதுதான் இந்த வீடியோ பார்க்க போறோம். நான் டேலி ஓபன் பண்ணிக்கிறேன். இங்க டேலி ஒயிட் டேட்டால டேட்டா பார்த்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்து இதை காப்பி பண்ணிட்டு நம்மளோட ஃபோல்டர்ல நான் செட்ஸ்ல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டேலி டேட்டா. ஸோ நான் காப்பி பண்ணிட்டு நான் இன்னொரு சிஸ்டம் என்டிஸ்க்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் டேலி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சிஸ்டம். இதோட ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்துட்டு இங்க நான் சேவ் பண்ணிடுறேன். அந்த டேட்டாஸ் நான் சேவ் பண்ணிடுறேன். நான் டேட்டா ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது கூடவே நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க அபவுட் பேஜ் டீடைல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அபவுட் பேஜ் எங்க இருக்கணும், F1 ஹெல்ப்ல நீங்க அபவுட் இது கிளிக் இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடிஎல் அண்ட் ஆட் நீங்க ஒரு ஆல்ட் எஃப் கொடுத்து டீடைல் கொடுத்து நீங்க இது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஸோ நமக்கு ஆட் எங்க இருக்குன்னா டில டேலிபிராம் 6.2 டிசிப் ஃபைல இருக்கு. ஸோ டில டேலிபிராம் 6.2ல டிசிப் ஃபைல் இது நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு இதையுமே நான் அந்த புது சிஸ்டம்ல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்எஃப் ஃபைல் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணணும். இது நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற சிஸ்டம் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்துக்கோங்க. இதில் நமக்கு டேலி டிஎஸ்எஃப் ஃபைல் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு புது சிஸ்டம்ல நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறத நீங்க ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு டிஎஸ்எஃப் ஃபைல் இருக்கும். ஸோ இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ நான் டெலீட் பண்ணிட்டு நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டேலி லைசன்ஸை சர்வர் சிஸ்டம் அதாவது பழைய சிஸ்டம் வந்து சரண்டர் பண்ணிட்டு புது சிஸ்டம் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த சிஸ்டம்ல செட்டிங்ஸ் போயிட்டு லைசன்ஸ்ல மேனேஜ் லைசன்ஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கிரியேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் கிளிக் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு சரண்டர்ங்கிறது காணும். ஸோ இந்த இடத்துல நான் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் கொடுத்துட்றேன். கொடுத்தா அப்படின்னா எனக்கு இது சரண்டர் கேட்கும். நான் எஸ் கொடுத்தேன்னா சரண்டர் ஆயிரும். ஸோ டேலி ரீஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. நமக்கு இங்க எஜுகேஷன் மோட் வந்துருச்சு. ஸோ அப்போ நம்ம மெயின் சிஸ்டம் சரண்டர் ஆயிடுச்சு. இப்போ புது சிஸ்டம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நீங்க அந்த என்ரிஸ்க் எடுத்த சிஸ்டம் ஓப்பன் பண்ணிடுறேன். இங்க டேலி பிரைம் 6.2 நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இங்க 4 ஆப்ஷன் காமிக்கும். இல்லை நீங்க ரியாக்டிவேட்டுங்கிற ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷனா ரியாக்டிவேட்டுங்கிறது நான் கொடுத்துட்றேன். கொடுத்து எஸ் கொடுத்துக்கிறேன். இங்க நமக்கு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இதுவுமே கொடுத்துடலாம். இப்போ நம்ம என்ன சீரியல் நம்பரோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம சரண்டர் கொடுத்துருக்கிறத நம்ம ஆக்டிவேட் பண்ண போறோம். ஸோ அதை என்டர் கொடுத்து நான் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம டேட்டா பார்த்து டீடைல் மட்டும் நம்ம கான்ஃபிக் பண்ணா போதும். ஸோ இங்க நம்ம டேட்டா பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல செலக்ட் ஃப்ரம் டிரைவ் கொடுத்துட்டு டி டிரைவ்ல நம்ம டேலி 6.2ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா சேவ் பண்ணியிருக்கோம். நான் டேட்டா பார்த்து நான் எடுத்துறேன். ஓகே. ஸோ சி டிரைவ்ல பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பார்த்து செக் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா பார்த்து நான் காப்பி பண்ணிட்டு டேலியில் கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு டேட்டா பார்த்து செட் ஆயிரும். இதுக்கப்புறம் நம்ம ஆட் ஆன் வந்து டீடைல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ணணும். ஸோ இதை நான் டீடைல் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு மேனேஜ் டீடைல்ஸ் கொடுத்துட்டு ஸோ முதல்ல இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாமே நான் ரெஃப்ரெஷ் நான் கொடுத்துட்றேன். ஸோ அகைன் நான் மேனேஜ் லோக்கல் கொடுத்துட்டு இது நமக்கு எங்க இருக்குன்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ 6.2ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிஎல்ஸ் இருக்கு. நம்ம கொடுத்துடலாம். 6.2ல டிசிபி ஃபைல்ஸ். ஸோ இது நான் ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணிடுறேன். பண்ணிட்டு எண்ட் ஆஃப் திஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சேவ் ஆயிடும். ஸோ
இப்போ நமக்கு டேட்டாவும் நம்ம செட் பண்ணியாச்சு. டிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ணியாச்சு. நீங்க டேலில என்ன கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ் வச்சிருந்தீங்களோ, அந்த செட்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு செட் பண்ணியாச்சு. ஸோ இப்படிதான் நீங்க டேலியோட லைசன்ஸ ப்ராப்பரா சரண்டர் பண்ணி நீங்க ரைட் பண்ணணும். நீங்க டேலில பேசிக்ஸ் கோர்ஸ் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, விவி இன்ஃபோடெக்கோட ₹19 கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி கத்துக்க முடியும். ஸோ அது எப்படி எடுக்கும்னு நம்ம பார்க்கலாம். கூகுள் குரோம்ல விவி இன்ஃபோடெக் டைப் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு, இங்க கோர்ஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா, நமக்கு இங்க ப்ரொசீஜர் செக் அவுட் இருக்கும். நீங்க கொடுத்துட்டு செக் அவுட் கொடுத்தீங்கன்னா, மெயில் ஐடி பாஸ்வேர்ட் வெரிஃபிகேஷன் போகும். இதுக்கப்புறம் கோர்ஸ் நீங்க அஃபிஷியலா பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துட்டு விவி இன்ஃப்ளூயன்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.